இவ்வளவு நாள் சாந்தமா பார்த்த நம்ம சமந்தாவை இப்போ ஒரு ஆக்ஷன் மூவில பார்க்கும்போது அட நம்ம சமந்தாவா இது அப்படின்னு என்ன ஒரு பார்க்க வச்ச படம் தான் இன்னைக்கு நான் பேச போறேன். எஸ், எப்படியும் உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். எங்கள் தங்கம் படத்தோட என்னோட பர்சனல் ரிவ்யூ தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் இதே மாதிரி வார வாரம் புது படத்தோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் தங்கம் இந்த படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் இருக்கா அப்படின்னு கேட்டா அதை நான் அப்புறம் சொல்றேன். அண்ட் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்ன அப்படின்னா, தன்னோட அடையாளம் என்ன அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா எல்லார்கிட்ட இருந்து மறைச்சு நான் தனியா இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பம் அமையுது. அந்த குடும்பத்துக்கு இவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியால, அதாவது சமந்தாவோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியால ஒரு சில பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனையை சமந்தா தனியா சமாளிச்சாங்களா இல்ல அந்த குடும்பத்தோட சேர்ந்து சமாளிச்சாங்களா, அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட அந்த ப்ரீவியஸ் லைஃப், அந்த பாஸ்ட்டை வந்துட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லி இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வாங்கினாங்களா அப்படிங்கிற ஒரு ஒன்லைனை வச்சுதான் இந்த ஹோல் ஸ்டோரியுமே இருக்கு. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உன் பேர் என்ன? இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் வந்து சமந்தாவை காட்டுறாங்க. பக்கா ஹோம்லி கேர்லா சமந்தாவை ரொம்ப ரொம்ப, அதாவது நம்ம இந்த தெரி படத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு சீன்ல இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டி பார்த்தோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சமந்தாவை அந்த சாரியில ஒரு கிராமத்து பெண்ணா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா நேச்சுரலா ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அண்ட் டேஸ் அந்த கிராமத்துல ஆரம்பிக்கிற கதை அதுதான் வந்துட்டு அங்கிருந்து டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு. 2 வருஷமா அவங்க வீட்டுல கூப்பிடுவாங்கன்னு நினைச்சு பாவம் அவர் எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு தெரியுமா? ஸோ பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா சமந்தா அப்பா அம்மா அந்த மாதிரி எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லாத ஒரு தனி பெண், அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. அதுதான் நம்ம படத்தோட கதாநாயகன். ஸோ கதாநாயகன் இருக்காரா அப்படின்னு கேட்டா எஸ், ஒரு பேருக்கு இருக்காரு. அது ஒரு பக்கம் நம்ம வச்சுப்போம். அண்ட் ஏன்னா முழுக்க முழுக்க விமன் சென்ட்ரிக் ஃபிலிமா இருக்கக்கூடிய இந்த படம் முற்றிலும் வந்துட்டு சமந்தா அவங்கள சுத்தி நடக்கிற ஒரு கதையா மட்டுமே இருந்ததுனால பக்கா விமன் சென்ட்ரிக் ஒரு ஆக்ஷன் டிராமாவா இந்த படம், அதாவது எங்கள் தங்கம் அப்படிங்கிற இந்த படம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிரை பணையா வச்சாவது என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகாம பாத்துக்குவேன். அண்ட் இந்த படத்தோட அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90s காலகட்டத்துல 80s காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறனால அப்ப இருக்க அந்த கிராமத்தை ரீக்ரியேட் பண்ற விதமா ஆர்ட் டைரக்டர்ஸ் அதை ரொம்ப அழகா ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் விஷுவலா பார்க்கும் போது சினிமாட்டோகிராஃபில ரொம்ப அழகா இருக்கு, பிளசன்டபுளா இருக்கு. சின்ன சின்ன இடங்களா இருந்தாலும் ரொம்ப ஓகே, நல்லா இருக்குப்பா பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய அழகான விஷுவல்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த வகையில சினிமாட்டோகிராஃபி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் சமந்தா எந்த அளவுக்கு இந்த கதைக்கு ஒரு வெயிட்டேஜோ அதே அளவுக்கு இந்த படத்தோட டைரக்டர் நந்தினி ரெட்டி அவங்க ரொம்ப அழகா சமந்தாவை எப்படி அழகா காட்டலாம், அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வல்ஸ்ல எந்த மாதிரி மாசா காட்டலாம் அப்படின்னு பார்த்து 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 செதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் சமந்தா கூடயே கிட்டத்தட்ட டிராவல் ஆகக்கூடிய அவங்களோட ஒரு ஃப்ரெண்டா வந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு 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 ஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இல்ல நடக்கணும் அப்படின்னா, என்னப்பா எனக்கு இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம பிளாக்மெயில் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு கூடவே வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் சமந்தாவோட ஹஸ்பண்டா. இவன் அனசூயா, எங்க சின்ன மருமக, எங்க வீட்டு தங்கம். அவ கூட உனக்கு காம்படிஷன்ல வேண்டாம் தாயே. எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலை ரொம்ப சூப்பரா நேர்த்தியா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துல ஃபேமிலி ஓரியன்ட் படம், ஒரு ஜாலியா அந்த காமெடி எல்லாம் இருக்கான்னு கேட்டா பெருசா காமெடி எல்லாம் இல்லை. சின்ன சின்ன இடங்கள்ல ஐ அப்படின்னு கைத்தட்டக்கூடிய விதமா இருக்குமே தவிர ஆனா படத்துல பெருசா காமெடி அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப சட்டில்டா ஆரம்பிக்கக்கூடிய இந்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வல் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா விறுவிறுப்பாகுது. கொஞ்சம் கொஞ்சமா யாரு சமந்தாவோட பாஸ்ட் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அந்த ரிவீல் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ரிவீல் நடந்ததுக்கு அப்புறம் இன்டர்வல்க்கு அப்புறம் ஒரு வேற மாதிரியான ஃபேஸ்ல சமந்தாவை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எமோஷன், ஆக்ஷன், காமெடி அண்ட் அதையும் தாண்டி அந்த அந்த ஃபேமிலிக்கான ஒரு பாண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதாவது இல்லாதவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்பம் அமையுது. அந்த குடும்பத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க எடுக்கிற அந்த போராட்ட முயற்சி எல்லாமே
பார்க்கக்கூடியவங்களுக்கும் சரி எனக்கும் சரி அந்த ஒரு நெகிழ்ச்சியை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் இதை தாண்டி படத்துல மைனஸே இல்லையா இல்லை அப்படின்னு கேட்டா எஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. குட் திங், ஒரு ஒரு நல்லது இருந்துச்சு அப்படின்னா ஒரு கெட்டது இருக்கும். அந்த மாதிரி படத்துல என்னதான் பிளஸ் அப்படின்னு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து மைனஸ் அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா நைட் டைம்லயே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஏன் டே டைம்ல எந்த ஃபைட்டும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு அது இருந்தது. அண்ட் நைட் சீக்வல்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த நைட் எஃபெக்டை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஃபுல்லா ப்ளூ கலர்ல ஒரு எஃபெக்ட் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபில்டர்ஸ்லாம் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலா ஒரு சில விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதை தாண்டி சமந்தா அவர்களுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஸோ அதுக்கு அவங்களே தயார் பண்ணிக்கிட்ட விதமாகட்டும், அந்த அந்த மேசிவான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு படத்துக்கு எவ்வளோ ப்ளஸ் இருந்தாலும் அல்டிமேட்டா ப்ளஸ் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக். ஸோ அந்த வகையில சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அமைச்சிருக்காரு. அண்ட் அந்த அந்த அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசா இருந்தது. நம்ம சந்தோஷ் நாராயணனா இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எனக்கு பர்சனலா வந்து நிறைய ஒரு 2-3 இடங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஃபைனல்ல சமந்தா அவர்களுடைய அந்த எண்ட் போர்ஷன் ஃபைட் சீக்வல்ஸ்ல சனாவோட மியூசிக்கல், ஸோ அது ரெண்டுமே சேரும் போது ஒரு மாதிரி கூஸ்பம் மேஜிக்கா இருந்தது. அந்த ஃபைட்டை இப்படியும் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சது. அந்த வகையில சனா அவங்களோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப அழகா பிளேஸ் ஆயிருக்கு இந்த படத்துல. அண்ட் ஓவராலா இந்த படம் ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படமா கண்டிப்பா பெண்கள் மத்தியிலையும் சரி ஆண்கள் மத்தியிலையும் சரி சமந்தாவை பக்கா ஆக்ஷன் ஹீரோயினா இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது நான் ஆணித்தனமா நம்புறேன். அண்ட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்துட்டு ஏற்கனவே இந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்கேப்பா அப்படின்னு இருந்தாலும் தெலுங்கு கன்னடா ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமா இருக்க போது. ஏன்னா வீரம் படத்துலயே நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு சில சீக்வல்ஸ்லாம் அஜித் சார் அவரே வந்துட்டு இது என் குடும்பம், இது என்னை தாண்டி நீங்க தொடுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். எங்கள் தங்கம் அப்படின்னு தமிழ்ல வச்சிருக்க டைட்டிலுக்கு இந்த படம் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா கடைசியா எஸ் ஃபைனல்ல ஒரே ஒரு டைலாக்ல நீ தங்கந்தாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் முடிச்சு அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதையும் தாண்டி எனக்கு இந்த படம் எஸ் நல்லா இருந்தது. நான் ஒரு மாதிரி ஜாலியா என்டர்டெயின்டா பார்த்தேன். அண்ட் படம் நீங்க பார்த்துருக்கீங்க, பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது, எந்தெந்த சீக்வல்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் படம் பார்க்கல அப்படின்னா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு மறுபடியும் வந்து சொல்லுங்க, நாங்க கேட்க ரெடியா இருக்கோம். அண்ட் இதே மாதிரி ஒரு வேற இன்ட்ரெஸ்டிங்கான வேற சூப்பரான மூவி ரிவ்யூல மீட் பண்ணலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் விஜய் கிரிஷ்.